ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, ஐடிபிஎல் வங்கியிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு இந்தியாவில் உள்ள அனைவரும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேக்கன்சி 500ன்னு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி 26/2/2024ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜாபுக்கு என்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர்னு போஸ்டிங் தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வேக்கன்சி 500 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த ஜாபுக்கு 500 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஆர் என்ற கேட்டகிரிக்கு 203 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி என்ற கேட்டகிரிக்கு 75 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி என்ற கேட்டகிரிக்கு 37 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ் என்ற கேட்டகிரிக்கு 50 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி என்ற கேட்டகிரிக்கு 135 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி என்ற கேட்டகிரியில் விஏ என்ற கேட்டகிரிக்கு 6 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓஹெச் என்ற கேட்டகிரிக்கு 5 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ஐ என்ற கேட்டகிரிக்கு 6 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்டிஆர்ஐடி என்ற கேட்டகிரிக்கு 5 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 இயர்ஸ் டு மேக்ஸிமம் 25 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி இன் வேரியஸ் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டிப்பண்ட் டியூரிங் த ட்ரைனிங் பீரியட் 6 months 5,000 per month. During the internship period 2 months 15,000 per month. The bank reserves the right to cover the stipend from the candidates who exit during the course or prior to joining the bank service. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு ட்ரைனிங் பீரியட் தான் நடக்கும். அந்த 6 monthஸில் ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபா தரதா சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 மாதத்துக்கு இன்டர்ன்ஷிப் பீரியட் நடக்கும். அந்த 2 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் 15,000 ரூபா தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் ஜாயினிங் த பேங்க் சர்வீஸ் ஆஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஓ அண்ட் சப்ஜெக்ட் டு சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் த பிஜிடிபிஎஃப் கோர்ஸ் கம்பன்சேஷன் சிடிசி வுட் ரேஞ்ச் பிட்வீன் 6.14 lakh to 6.50 lakh at the time of joining. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 6 months உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 மாதம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பீரியட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு சேலரி பீரியட் தான். அந்த சேலரி பீரியடில் 6.14 lakலேருந்து 6.50 lakh முடியும் சேலரி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் த செலெக்ஷன் ப்ராசஸ் வில் கம்ப்ரைஸ் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் ஃபாலோட் பை பர்சனல் இன்டர்வியூ ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் குவாலிஃபைட் இன் த ஆன்லைன் டெஸ்ட். The online test will be objective in nature. The details of the same are furnished hereunder. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் ஆன்லைன் டெஸ்ட் மற்றும் பர்சனல் இன்டர்வியூ மூலம் செலெக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 விதமான டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டெஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலைசஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். அதில் 60 கொஷின் கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க் 60. டியூரேஷன் இதுக்கு 2 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டெஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதுக்கு 40 கொஷின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேக்ஸிமம் மார்க் 40. இதுக்கும் டியூரேஷன் 2 ஹார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 3வது டெஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதுக்கு 40 கொஷின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கும் மேக்ஸிமம் மார்க் 40ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டியூரேஷன் 2 ஹார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 60 கொஷின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் 60ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டியூரேஷன் 2 ஹார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜாபுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க. என்னென்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு 200 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. மற்ற அதர் கேண்டிடேட்ஸுக்கு 1000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேமெண்ட் மெத்தடு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஆன்லைன், கிரெடிட் கார்ட்ஸ், இன்டர்நெட் பேங்கிங், ஐஎம்பிஎஸ், கேஷ் கார்ட்ஸ், மொபைல் வேலட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது மூலம் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான தேதி விவரங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண வேண்டிய தேதி 12/2/2024 இருந்து கடைசி தேதி 26/2/2024 சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாமோட தேதி 17/3/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க 17/3/2024 அன்றைக்கி எக்ஸாம் நடக்குது, அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபோட அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ஜாப் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஆல்.